இந்த vlog வந்து சவுகார்பேட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த vlogs உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சவுகார்பேட்டில் இருக்கோம். சவுகார்பேட்டில் ஸ்ரீ வடை பாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் இருக்கும் கைஸ். இங்கே வந்து ஃபேமஸ் ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் கடை, அதனால இங்கே சாப்பிட வந்திருக்கோம். வடை பாவ் உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். 25க்கு ஒர்த்து தான் கைஸ். ஆனால் அதில் நான் வடை பாவ் வந்து எக்மோரில் வந்து ஒன்று சாப்பிட்டோம் கைஸ். அது சுத்தமாக நல்லா இல்லை, ஆனால் இது செம்மையாக இருக்குது. அதான் ப்ரைஸ் மேட்டர்ஸ் இல்லை, டேஸ்ட்டு தான் மேட்டர்ஸ் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இந்த மிளகா பொடி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க கைஸ். காரமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடை. ஆனால் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட கூட்டத்தை பார்த்திங்கன்னா அதே கூட்டத்தை தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே தான் லன்ச் டைமில் வராங்க. எத்தனை வருஷமாக இருக்குது? இது வந்து 30 இயர்ஸ் மேலே இருக்கும். ஆக்சுவலாக 30-40 இயர்ஸ் மேலே இருக்கும். இது வந்து எங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்லேருந்து வர பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த ஸ்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் பிரெட் பாவாஜின்ற அங்கே தான் சாப்பிட போகிறோம். இங்கே நின்றுட்டுருக்கோம். சின்ன சின்ன சந்தை இருக்குது, ஃபுல்லான டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. ஃபுல்லாக லோடு இந்த மாதிரி இடம் நினைக்கிறேன். நம்ம தான் அதிகம். நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்துட்டாலே ஏதோ நான் ராஜஸ்தான் போன ஃபீல்ஸ் தான் கண்டிப்பாக வரும். இது வந்து நம்மளோட செகண்ட் கடை. 200. இது எவ்வளோ ப்ரோ? 30 இருக்கும். 30 ரூபா. 200 நாங்கள் 55 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கோம் கைஸ். உண்மையிலே வடை சூப்பராக இருக்குது. 2 வாங்கணும்னு தான் நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒரு ஆளுக்கு 10 போல் இருக்குது, அதனால தான் 2 வாங்கணும்னு சொன்னார். சரி நம்ம டேஸ்ட் தானே பண்ணுறோம், அதனால 1 மட்டும் வாங்கி. இல்லை காசுல அது உண்மையாக சொல்ல மாட்டேறாங்க வெளியில் கைஸ். எல்லாமே வடைப்பா, சீஸ் வடைப்பா, எல்லாமே வடைப்பாவில் எல்லாமே ஐட்டம்ஸ் இருக்குது. சமோசாலேருந்து அது என்னது ஆலு அதான் ப்ரோ வடைப்பாவுக்குள்ளே. ஓ அது சரி ஓகே. சவுகார்பேட்லேயே இதுதான் பிஸியஸ்ட் ஏரியா. எப்போ வந்தாலுமே பரபரப்பாக இருக்கிற ஒரே ஏரியா சவுகார்பேட்டில் இந்த ஏரியா தான். எல்லா ஏரியாவும் அப்படி தான் இருக்குது. என்னன்னு சொல்ல, எந்த ஏரியாவை பார்த்தாலும் கூட்டத்திலேயே வாழ்ந்துருக்காங்க சவுகார்பேட். அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுருபி ஸ்பெஷல் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ப்ரோ என்னென்னமோ சொல்கிறாரு, வாயில் நுழையாததுலாம் சொல்கிறாரு கைஸ். இது ஆக்சுவலாக சுருபி ஸ்பெஷல் அப்படின்றது வந்து 100 ரூபா வருது. 100 ரூபா. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டது வந்து வடாப்பா வந்து 25. அப்புறமா அடுத்து சாப்பிட்ட இடம் வந்து 40 ரூபா. அது பேர் வந்து பிரெட் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாப்பிட போகிறது சுருபி ஸ்பெஷல். இது நான் ஆக்சுவலாக சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே சாப்பிட்ருக்கேன். இது சுருபி ஸ்பெஷல் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. என்ன போடுவாங்க தெரியல. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லாத ஒரு டிஷ்ஷு தான் இது. சாப்பிட்டதே இல்லை, ஒரு ஸ்நாக் தான் இது. நீ சாப்பிட்ருக்கியா இது வரைக்கும்? பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்காங்க நீயே சொல்லியிருக்கு, எனக்கு தெரியல. இந்தியா, சேவ், சீஸ், காஃபி, டொமேட்டோ, ஆனியன், க்ரீன் சட்னி, மயோனிஸ், சவுத் வெஸ்ட் மயோனிஸ், நிறைய விஷயம் இதில் இருக்குது. எப்படி இருக்கும்?
நல்லா இருக்கு ப்ரோ. ஜெயின் டெம்பிளாங்க இது வந்து நான் இது வரைக்குமே பார்த்தது இல்லை. எல்லாமே மார்பலில் தான் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. நௌகார்பேட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு தான் இருக்கிறதே லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இப்போ நம்ம வந்து கணேசன் கூல் பார் அப்படின்றதுக்கு தான் வந்திருக்கோம் கைஸ். ஆக்சுவலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். கடைசியாக ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் வந்து நான் காமிச்ச எல்லா கடையுமே ஃபேமஸான கடை தான். இந்த கடை பார்த்தீங்கன்னா கணேசன் கூல் பார் அப்படின்ற ஒரு கடை. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாம் காரமாக சாப்பிட்டு அப்படியே இனிப்பாக சாப்பிடும்போது கரும்பு ஜூஸ் ரைஸ். ஆக்சுவலாக இது ஒரு 4 டிஷ்ஷஸ் சாப்பிட்ருக்கோம். அதில் எது எனக்கு ஃபேவரெட்டுன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபேவரெட் தான். பட் சுருபி அப்படின்ற அந்த ஒரு இது நல்லாவே இருந்துச்சு. ஓகே கைஸ், செம்மையாக இருந்துச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, பை.